இந்த நாளுக்கு உண்டான ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செய்தியின் தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மகிழ்ச்சி. அப்படின்னா மகிழ்ச்சிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடுதலை இருக்குது, சுகம் இருக்கிறது. மகிழ்ச்சிக்குள்ளே மெயினான ஒரு மருந்து என்ன இருக்குதுன்னு கேட்டால் உங்களுக்கே தெரியாது. உங்கள் உள்ளத்துக்குள்ளே, உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்துமாவில், உங்கள் சரீரத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு மருந்து என்ன செய்யுது, உருவாகிட்டு இருக்குது. ஒரு மருந்து என்ன செய்யுது, உருவாகிட்டு இருக்குது. என்னன்னு கேட்டால், மகிழ்ச்சிக்குள்ளே உங்கள் சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் புதிய ஒரு பலனை பெறுகிறது. அந்த மகிழ்ச்சியை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன செய்ய மாட்டீங்க, போக மாட்டீங்க. அல்லேலூயா, ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இப்போ அவர் என்ன செய்கிறாரு, ஜெபத்தை கேட்குறவர், ஜெபத்தை தள்ளாதவர், ஜெபத்தை அங்கீகரிக்கிறவர், என்னைக்கு குறிப்பிட்ட மறு உத்தரவு கொடுப்பேன், அறியாத காரியத்தை செய்வேன், எட்டாத காரியத்தை செய்வேன்லாம் சொல்கிறாரு. சொல்லிட்டு இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாக இரு, அப்பொழுது உன் இதயத்தின் வேண்டுதலில் உனக்கு அருளை செய்வேன். அப்போ நம்ம ஜெபிக்கிறோம்ல, அப்போ இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னால் நம்மக்கிட்ட மகிழ்ச்சி இருக்கா, நம்மக்கிட்ட சந்தோஷம் இருக்கிறதா, நம்மக்கிட்ட ஒரு நிம்மதி இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாக இரு, இருந்துட்டு அப்புறம் என்ன செய்கிறாரு, இருந்தேனா, திருப்பி வாசிங்க பாப்பாத. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீ மனமகிழ்ச்சியாக இரு, உன் இதயத்தில் அது எப்படி சொல்கிறாருன்னா, இந்த இதயத்தில் இருக்கிற அந்த விண்ணப்பம் யாருக்கும் தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ என்ன சொல்லுவோம், உன் இதயத்தில் என்ன நீ வேண்டுதல் வச்சிருக்கிற, என்ன நீ என்கிட்ட கேட்குற, என்ன உன் விருப்பத்தை தெரிவிக்கிற, அதை நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் நீ கர்த்தரிடத்தில் என்ன செய்யணுமா, மனமகிழ்ச்சியாக இருக்கணும். அல்லேலூயா. அதனால் ஒரு மன மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே என்ன செய்யணும் வந்துட்டு, அதுக்கப்புறம் நீ ஜெபத்தில் உட்காரு. ஒரு வீட்டில் ஒரு சண்டை போட்டுக்கிட்டு, முறுமுறுத்துக்கிட்டு, பாத்திரத்தை தூக்கி எறிஞ்சிக்கிட்டு, மூஞ்சி டைட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெபத்தில் உட்காரும்போது அப்பா ஏசப்பா பார்த்துட்டு கம்முன்னு இருப்பார். அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ மனமகிழ்ச்சியாக இருந்து என்கிட்ட உன் விண்ணப்பத்தை வை, சந்தோஷமாக இருந்து உன் விண்ணப்பத்தை வை அப்படிங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்படின்னா ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருந்து தான் ஏசப்பாட்ட உங்கள் விண்ணப்பத்தை என்ன செய்யணும், வைக்கணும். உற்சாகமாக இருந்தால் ஏசப்பாட்ட வைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் எந்திரிச்சோன்னே, காலையில் எந்திரிச்சோன்னே நல்லா ஆண்டவரை தூச்சி மையப்படுத்திட்டு லைட்டாக என்னங்க அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சிருங்க. காலையில் எந்திரிச்சுன்னு அவரும் சிரிக்க மாட்டார், அம்மாவும் சிரிக்க மாட்டாங்க. ஏன்னா காலையில் எந்திரிச்சுன்னு அம்மா கட்ட பஞ்சாயத்து தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி அங்கே போகணும், இங்கே போகணும், இதை செய்யணும், நல்ல வார்த்தையே வாயில் வராது. இன்றைக்கி கர்த்தர் சந்திக்க போகிறார் தேவைகளை, இன்றைக்கி என் தேவையில் இன்றைக்கி சந்திக்கப்பட போகுது அப்படின்னு பேசிட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், சந்திக்கப்பட்டுரும். அதாவது குறைகளை பற்றி பேசக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, குறைகளை பற்றி பேசக்கூடாது. ஏசப்பா இருக்கிறாரு, ஏசப்பா இருக்கிற இடத்துல குறை இருக்குமா, எல்லாம் சொல்லுங்கள், இருக்காது. சொல்லுங்கள், ஏசப்பா இருக்கிற இடத்துல குறை இருக்காது. சரி, ஒரு இடத்துல ஒரு குறை வந்துச்சு, ஏசப்பா அங்கே இருந்தனால அந்த குறை என்ன செஞ்சிச்சு, போச்சு. எந்த இடம், காணா ஒரு கல்யாணத்தில் குறை இருந்துச்சு, ஆனால் அவர் அங்கே இருந்தனால பச்சை தண்ணியை ரசமாக மாற்றி குறையை என்ன செஞ்சிட்டார், நிறைவாக்கிட்டார். அல்லேலூயா. அதனால் காலையில் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்துட்டு உங்கள் வாயிலிருந்து முத வருகிற வார்த்தை அவருக்கு மகிமை, அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு ஆராதனை சொல்லிவிட்டு ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் என்ன செஞ்சீங்க, வர வச்சுருங்க. மகிழ்ச்சியை வர வச்சுருங்க. மகிழ்ச்சியை வர வைக்கும்போது உங்கள் ஜெபம் கேட்கப்படும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, உபாகமம் 28:47-48. சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். இப்போ நல்லா கவனிங்க, இங்கே இருங்க. இப்போ நம்ம ஏசப்பாட்ட கேட்குறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய குறைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு நீ சுகமாக இருக்கும்போது, நீ சந்தோஷமாக இருக்கும்போது, நீ சமாதானமாக இருக்கும்போது, நீ உயர்வாக இருக்கும்போது, நீ மேன்மையாக இருக்கும்போது, இன்னும் அதிகமாக கர்த்தரை என்ன செய்யணுமா,
தேடணுமா? அந்த வசனத்தை திருப்பி சொல்லுங்க பாப்போம். சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் சகலமும் பரிபூரணமா இருக்கும்போது நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். இங்க இருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்காமல் ஆராதிக்காமல் துதிக்காமல் இருப்பது நிமித்தம் ஒரு சில பிரச்சனைகள் அங்க வருகிறது. தெரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து தேவைக்கு ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி சொல்றோம். ஆனால் தேவைகள் சந்திக்கப்பட்ட பிற்பாடு இன்னும் அதிகமாக அவரை துதிக்கணும், இன்னும் அதிகமாக தேவ சமூகத்தில் உட்காரணும், இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது உங்களுக்கு குறை என்பது வராது. அப்படி நீங்கள் ஜெபிக்காமல் இருந்தீங்கன்னா நீ எல்லா சகல பரிபூர்ணம் உனக்கு கொடுக்கப்பட்டு எல்லா தேவைகளை சந்தித்து நீ துதிக்காமல் நன்றி சொல்லாமல் இருக்கும்போது நடக்கிற காரியம் என்ன என்று கேட்டால் வாசிங்க. சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவர் எல்லா தேவைகளும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. கொடுக்கும் போது நீங்கள் இன்னும் அதிகமாக என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். பார்த்துக்கொள்ளுங்க, இன்னும் அதிகமாக என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். இப்போ குறை இருக்கும்போது எப்படி ஜெபிக்கிறீங்களோ அதை காட்டிலும் டபுள் மடங்காக உங்கள் தேவைகள் சந்தித்து பிற்பாடு துதிக்கணும், நன்றி சொல்லணும். அப்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன இல்லை, குறை என்பது இல்லாமல் ஆயிடும். ஆமேன், அல்லேலூயா சொல்லுங்கள். எப்போல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக தேவைகள் சந்திக்கப்படுதோ அப்போ அதிகமாக கர்த்தரை நீங்கள் என்ன செய்யணும்? தேட ஆரம்பிக்கிறது உங்களுக்கு குறைகள் என்பது உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சங்கீதம் 102. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். அல்லேலூயா. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு என்ன செய்யணுமா? அவர் சந்நிதிக்கு வரும்போது எப்படி வரணும்? ஆனந்த சந்தோஷத்தோடு என்ன செய்யணும்? நீங்கள் கடந்து வரணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே என்ன செய்யணும்? சந்தோஷம் இருக்கணும். ஆலயத்துக்குள்ளே வரும்போது ஒரு மன மகிழ்ச்சியோடு உள்ள நுழையணும். துக்கத்தோடு உள்ள நுழையக்கூடாது, அழுதுகிட்டு உள்ள நுழையக்கூடாது, வேதனையோடு உள்ள நுழையக்கூடாது. மன மகிழ்ச்சி. ஆராதனை செய்யும்போது எப்படின்னா மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யணும். அதான் ஒரு பாட்டு, மகிழ்ச்சியோடு துதிக்கிறோ மனமகிழ்ந்து துதிக்கிறோ மன்னவரே இயேசுராஜா எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்ன விசாலத்தில் வைத்தீரே, நெருக்கத்திலே இருந்த என்ன விசாலத்தில் வைத்தீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவரே இயேசுராஜா எங்க மனதில் பூத்து மனவீசும் ரோஜா. அடுப்பு கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே. அடுப்பு கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே. அதுக்கு மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவரே இயேசுராஜா என் மனசில் பூத்த மனம் வீசும் ரோஜா, அழகு ரோஜா. அல்லேலூயா. அப்போனா துதிக்கிறதை நீங்கள் எப்படி துதிக்கணும் கேட்டால் மகிழ்ச்சியோடு துதிக்கணும். சில பேர் இப்படி மூஞ்சி டைட்டாக வச்சுட்டு தோத்திரம் சோத்திரம் 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 அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் பல்ல கடிச்சிட்டு சோத்திரம் போடக்கூடாது. சோத்திரம் போடும்போது சிரிச்சுக்கிட்டு ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே உம் பிள்ளை நானையா. அதுக்கு தான் லைட்டாக சேக் பண்ணுறது. துதிக்கும் போது சில பேர் அப்படியே நிற்பாங்க, அப்படியே நிற்கிறது. எனக்கு நான் ஒரு ஸ்டெப்பு ஒரு பாயிண்ட் இப்படி போக மாட்டாங்க, ஒரு பாயிண்ட் இப்படி போக மாட்டாங்க, கையும் நகராது. மகிழ்ச்சி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கையில் என்ன செய்யும்? ஆடு அல்லது கொஞ்சமாச்சு இப்படி அப்படி வரணும். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா. இதான் மகிழ்ச்சி. இப்படி தான் மகிழ்ச்சியோட என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். நீ வந்து இப்படி இருந்துட்டு அப்படி என்ன இருக்கக்கூடாது. பேச்சில் வந்து ஒரு முகமகிழ்ச்சி தெரியணும். ஏன்னா அப்படி மகிழ்ச்சியோடு துதிக்கும் போது தான் உங்கள் உள்ளான உறுப்பு இருக்குது தெரியுமா? ஒரு வேளை வந்து ஒரு சில கிட்னி குடல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கும். இப்படி மகிழ்ச்சியோடு துதிக்க ஆட்டோமேட்டிக்காக அது ஃபங்க்ஷன் ஆகிடும். ஆமாம் சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள்.
அதுக்கு தான் மகிழ்ச்சி. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, சங்கீதம் 31:19-20. உமக்கு பயந்தவர்களுக்கும் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஒரு நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்துக்கு மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். ஆமென். அதாவது எதுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம், எதுக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம், எதுக்கு மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டால், அவர் சகலமும் அவருக்கு நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, நன்மையாகவே படைச்சிருக்கிறார். அந்த முதல் வசனம் என்ன சொல்லுது, வாசிங்க பாப்போம். 19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. அவர் படைச்சு வச்சிருக்கிற, அவர் உருவாக்கி வச்சிருக்கிற எல்லா காரியம் அது நமக்கு என்ன செய்ய போகிறது, நன்மையை கொடுக்கிறது. நன்மையை படைச்சு வச்சிருக்கிறாருங்க, அற்புதங்களை படைச்சு வச்சிருக்கிறார், அதிசயத்தை படைச்சு வச்சிருக்கிறார். அப்போ அதுக்காகத்தான் நம்ம தேவைகளை எப்போல்லாம் நமக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அந்தந்த நேரத்தில் நம்ம தேவைகளை என்ன செய்கிறார், சந்திக்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க, அவர் ஒருபோதும் நம்மளை என்ன செய்ய மாட்டார், வெட்கப்படுத்த விட மாட்டார். தலை நிமிர பண்ணுகிற கர்த்தர். ஆமேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லணும் அல்லேலூயா. அதனால் எதுக்கு நன்றி சொல்கிறோம், எதுக்கு ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம், எதுக்கு ஆராதனை செய்கிறோம்னா, அவர் நமக்காக எல்லா நன்மைகளையும் அவர் படைச்சு வச்சிருக்கிறார், எல்லா நன்மைகளையும் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். அதுக்காக நம்ம நினைச்சு நன்றி சொல்லணும். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, நெகமியால 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். பாருங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குங்க, ரொம்ப சோர்வாக இருக்குங்க, ரொம்ப அசதியாக இருக்குங்க, ஒரு வேலையும் செய்ய முடியலைங்க, காலையில் வீடு கூட கூட்ட முடியலைங்க, முட்டு வலிக்குதுங்க, கை வலிக்குதுங்க, ஒரு வீடை கூட்டினு கால் வலிச்சிருச்சுங்க, முடியலைங்க, என்ன சரியே தெரில. ஒரு 10 பாத்திரத்தை தான் தேய்ச்சேங்க, அந்த பாத்திரம் தேய்ச்சோன்னே இந்த கை அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் அப்படி சுருன்னு இழுக்குதுங்க, என்னானே தெரியலங்க. காலையில் எழுந்திரிச்சு ஒரு வேலையும் பார்க்கல, 2 துணியை தான் துவைச்சேன், இந்த முதுகு அப்படி தோள்பட்டு அப்படி வலிக்குதுங்க, ஒன்றுமே புரியலைங்க, எனக்கு ஏங்க இந்த வலி, ஏன் வேதனை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்குறார். எப்படி பலனை கொடுக்குறாருன்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு பலன் வேண்டுமா, ஃபஸ்ட்டு மகிழ்ச்சி, 2வது பலன். அப்படி தானே வசனம் இருக்குது. எப்படி இருக்குது, மகிழ்ச்சி முன்னால் 2வது பலன். அப்போ நீங்கள் பலன் பெற்றுக்கொள்வதுக்கு நீங்கள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை வர வச்சுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. மகிழ்ச்சி உங்களுக்குள்ள என்ன செய்யணும், வரணும். பார்த்துக்கொள்ள சந்தோஷமாக என்ன செய்யணும், நீங்கள் இருக்கணும், சிரிக்கணும், சந்தோஷமாக கர்த்தருக்குள்ளே இருக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் அடிமைத்தன வாழ்க்கை வாழலை, நொந்து போன வாழ்க்கை வாழலை, வெக்கப்பட்ட வாழ்க்கை வாழலை, சாம்பான வாழ்க்கை வாழலை. அப்போ கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறார், எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். அப்போனா சந்தோஷம். சில பேரை பார்த்தா அப்படியே மூஞ்சி தொங்க போட்டுட்டு அப்படியே இருப்பாங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீ கவலைப்படுவதனால உன் சரீரத்தை ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? கவலைப்படக்கூடாது. ஏன்னா நீங்கள் கவலைப்பட உங்களுடைய ஆயுசு நாட்கள் குறுகும், உங்கள் சரீரத்தில் ஒரு பலவீனத்தை நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கே தெரியாது. ஏதாவது ஒரு பலவீனம் புதுசாக உருவாகிக்கிட்டு இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. பலன் இல்லாமல் போயிடும். பலனாக இருப்பீங்க, பலன் குறுகி போயிடும். எப்போ நீங்கள் கவலைப்படும் போது, வேதனைப்படும் போது, நெருக்கப்படும் போது, கஷ்டப்படும் போது, ஏன் இப்படி ஆச்சு அப்போ நீங்கள் நொந்துக்கிறீங்க தெரியுமா? அந்த நேரத்தில் உங்களுக்கே தெரியாமல் ஒரு போராட்டம் உங்கள் சரீரத்தில் இருக்கிற சில உறுப்புகள், சில எலும்புகள் அது ஒரு துக்கத்துக்குள்ளே வந்துடும். பலவீனம் என்ன செய்யுது, குறைஞ்சிரும். பலன் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிடும். அதுக்கு தான் பார்த்துக்கொள்ளுங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சியாக இருப்பதே நீங்கள் என்னது, பலன். உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை இருந்தால், சின்ன பிள்ளை இருந்தால் கொஞ்சம் அப்படியே சிரிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், அப்படி செய்யணும். சில வீடுகளை பார்த்தா காலைல போனால் வேலை வீடு, ஒரு 10 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு அப்படியே அங்கிட்டு ரோட்டை பக்கம் கூட்டிகிட்டு போய் அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அப்படியே அங்கிட்டு போயிட்டு வந்து சுற்றிட்டு, அல்லது ஒரு லீவு நாள் கிடச்சா என்ன போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் இருக்கும்போது அதில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். ஒரு சமாதானம் உங்களுக்கு வந்துடும். கண்ணு மூலமாக ஒரு ஆசீர்வாதம் உங்கள் உடம்புக்குள்ள என்ன செய்யும், இறங்கும். ஒரு நல்ல குளிர்ச்சியாக ஒரு மலை பிரதேசத்தை அல்லது நல்ல ஒரு அருவியை கண்ணில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு
பலனை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. காலைல போனால் சாயங்காலம் வர்றது, அதே வீடு, அதே ரூம்பு, அதே பேச்சு, அதே முகம், அதே பாடல், அதே தொய்வு இருக்கக்கூடாது. ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும். கேட்கும்போது வீட்டுக்காரன் பிள்ளை வந்துச்சான், தங்கம் என்ன தங்கம் நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கணும். உங்கள் பிள்ளை ஸ்கூல் விட்டு வந்துச்சுன்னா, சீக்கிரம் ஒரு வேளை வந்துருச்சுன்னா, என்ன தங்கம் சீக்கிரம் வந்துட்டீங்க, என்ன கண்ணு, ஆமாம்மா அப்படிங்க. என்ன நீங்கள் சீக்கிரம் வந்துட்ட, என்ன நீங்கள் சீக்கிரம் வந்துட்டே அப்படின்னு வல்லுன்னு விழுகக்கூடாது. அப்புறம் அதுவும் வல்லுன்னு பதில் சொல்லு. நீங்கள் கூப்பிடும் போது வந்தோடனே என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க, கொஞ்சம் பல்ல காட்டிட்டு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு மகிழ்ச்சி வருது. அவர் மகிழ்ச்சியாக பேசுவார். இதை விட்டுட்டு என்ன அப்படின்னு பேசும்போது அவனை அப்போ அந்தாலும் அப்படியே தான் சொல்லுவான். வரக்கூடாது. அல்லையா, அவன் காலையிலும் சாயங்காலம் வேலை வச்சு வந்தானே சரி, ஒரு சந்தோஷமாக உள்ளே கூப்பிடணும். வாங்க வாங்கன்னு சொல்கிற காட்டிலும் வாங்க ராசா, ஸோ ஒன்றும் தப்பே கிடையாது. வாங்க அழகுராசா, தப்பே கிடையாது. உன் வீட்டுக்காரனை தான் கூப்பிட்ற. அல்லையா, அவன் சொக்கி போயிடுவான். அப்படி மனசில் வேதனையோடு வருவான். ஆகா, என் பொண்டாட்டி கூப்பிட்றா என்னைய. அப்போ ஒரு சந்தோஷம் வந்துடும். இப்படி இருக்கிறனால என்ன தெரியுமா கிடைக்கிது, உங்களுக்கு பலன் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே பலன் வந்துடுது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சுகம் வந்துடுது. இதான் சுகத்துக்கு அஸ்திவாரமே இந்த மகிழ்ச்சி. இதை புரிஞ்சுக்கோங்க நல்லா. ஆமே. அல்லேலூயா. என்ன இன்னும் லேட்டாக வர்றீங்க, எப்போ வருவீங்க? சரி பார்த்து வாங்க. சரி வரும்போது அந்த கடையில் கொஞ்சம் வடை வாங்கிட்டு வாங்க. அது சொல்கிறது கூட உற்சாகம் சொல்கிறது கிடையாது. சொல்கிற கூட உற்சாகம் கிடையாது. வரும்போது வடை வாங்கிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிற கூட, வரும்போது பார்த்து வந்து வடை வாங்கிட்டு வரீங்களா, அதுலேயே சோறு வந்துருச்சு. அவன் ஒன்றா செய்வேன், அப்படியா வாங்கிட்டு வரேன் அப்படியா. ஏங்க வரும்போது 2 வடை வாங்கிட்டு வந்துடுறீங்களா, பார்த்து வாங்க, என்னங்க சோத்திரம் அப்படின்னு முடிஞ்சு போய், சரிம்மா வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படியா. அந்த பேச்சில் ஒரு உற்சாகம் இருக்கும், அந்த பேச்சில் ஒரு சந்தோஷம் இருக்கும். சோறு பேச்சில் வந்து சோறு வரக்கூடாது. ஏங்க என்னங்க அப்படிங்கிறதுல என்னங்க அப்படிங்கிறதுக்கும், என்னங்க அப்படிங்கிறதுக்கும், சீக்கிரம் வந்துடுவீங்களா அப்படிங்கிறதுக்கும், சீக்கிரம் வந்துடுவீங்களாங்க என்னங்க, பல காரியம் இருக்குது. பேச்சில் உற்சாகம் இருக்குது, வார்த்தையில் உற்சாகம் இருக்குது, வார்த்தையில் மகிழ்ச்சி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் இன்னையிலிருந்து என்ன கஷ்டம் வந்து நெருக்கம் வந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லாதெல்லாம் வீட்டில் இருக்க ஆளையும் மகிழ்ச்சியை கெடுத்து போடுறீங்க. ஆமென். எவனுக்கு பிரச்சனை இல்லை, எவனுக்கு கஷ்டம் இல்லை, எவனுக்கு நெருக்கம் இல்லை, எல்லா இடத்துலையும் போராட்டம் தான். நீ வந்து சிரிக்காமல் இருந்தாப்புல உனக்கு பிரச்சனை மாறப்போதா? ஒன்றும் கிடையாது. நடக்கிறது நடக்கும், எல்லாம் அப்பா பார்த்துக்குவார். அல்லேலூயா. அது நீங்கள் என்ன செய்யணும், யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வான், யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வார், நான் கலங்க மாட்டேன், கலங்க மாட்டேன். அல்லேலூயா அப்படின்னு சொல்லிடுறேன். யெகோவா ஈரே என்ன அர்த்தம்? எல்லாம் பார்த்துக்கொள்வார், அதனால் நான் கவலைப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன். அல்லேலூயா. எனக்காக யாவை செய்து முடித்தவர் எனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ உங்கள் வீட்டுக்காரர் கேட்குறார், ஏம்மா நாளைக்கு அங்கே கொடுக்கணுமா, என்னம்மா செய்ய போகிறது அப்படின்னு சொல்லும்போது நீ அவர் முன்னால் யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வா, யெகோவா இப்படி கையை தட்டுன, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வா, தேவையில்லாமல் கலங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னு அவன் கொஞ்சம் சிரிச்சிருவான். அவன் என்ன செஞ்சிருவான், சிரிச்சிருவான். சரிம்மா போயிட்டு வரமான்னு போயிடுவான். நீ பாட்டுக்கு மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு அவன் உருன்னு ஆயிடுவான். அல்லேலூயா. இந்த பாட்டு பாடும்போது அப்புறம் அப்பா பார்ப்பார், ஆஹா எல்லாம் பார்த்துக்கணும், என் மேலே பலிய போடுதே, நான் என் பிள்ளைக்கு எல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்ட்டுவார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. எது செஞ்சாலும் மகிழ்ச்சியோடு 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 சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு பேசி பாருங்க. அல்லேலூயா. ஏன்னு கேட்டால் அகத்தின் அழகு உங்கள் முகத்தில் தெரிஞ்சிடலாம். இப்போ இங்கே யார் யார் வாடலாக இருக்கீங்க, ஆடலாக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். ஆனால் இப்போ யாரும் வாடலாக இல்லை, இப்போ எல்லாம் மனமகிழ்ச்சியாக என்ன செய்கிறீங்க, இருக்கிறீங்க. வயசான ஆள் கூட கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்கள். அதனால் இங்கே இருங்க, உங்களுக்கு ஆயுசு நாட்கள் பெருகணுமா, சந்தோஷமாக இருங்க. பிலிப்பில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்குள் எப்பொழுது என்ன செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. சரி, ஓகே. இப்போ மகிழ்ச்சி எங்கெங்கே இருக்குது, மகிழ்ச்சியை எப்படிங்க வர வைக்கிறது? நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி சிரிக்கணும்னு நினைக்கிறேன், சிரிக்க முடியல. ஒரு சில பேர் சிரிச்சு நான் பார்த்தது கிடையாது.
அல்லேலூயா. சிரிக்கணும். என்னது? சிரிக்கணும். இப்போ உங்களை எல்லாம் நீங்கள்லாம் இப்போ சிரிச்ச முகமாக தான் இருக்கீங்க. ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்கள். எங்கே கொஞ்சம் அப்படி சொல்லுங்கள் பாப்பா. சோத்ரா. கொஞ்சம் இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கம்மா. கொஞ்சம் சிரிக்குமா. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் இப்படி சிரிச்சிங்க வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்குள்ள ஒரு டானிக் உற்பத்தி ஆகுது. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி உற்பத்தி ஆகுது. நீங்கள் உம்முன்னு இருந்தேன்னா நாளைக்கு என்ன செய்யனே தெரில அப்படின்னா சரி, அந்த லேப்டாப் அந்த அந்த இருதயம் துடிக்குது, அப்படியே ஆகி போயிடும். எல்லாத்துக்கும் நோய் வர்றது காரணம் நம்ம தான். அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ மகிழ்ச்சியை எப்படி வர வைப்பது? புரியுதா உங்களுக்கு? தலைப்பு இப்போ இது வரைக்கும் மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொன்னேன். நீங்கள் நினைக்கலாம், நானும் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு தான் நினைக்கிறேன், சிரிக்கணும்னு தான் நினைக்கிறேன், உற்சாகமாக இருக்குன்னு நினைக்கிறேன், முடியலையே. வந்தால் கண்ணு முன்னால் இந்த பிரச்சனை வந்து நிற்கிதே, கண்ணு முன்னால் இந்த போராட்டம் வந்து நிற்கிதே, கண்ணு முன்னால் என் மகன் வந்து நிற்கிறாளே, என் மக பிரச்சனை, என் மகன் பிரச்சனை, என் வீட்டுக்கார பிரச்சனை எல்லாம் முன்னே எங்கே சிரிக்க முடியும்? சிரிக்கிற மாதிரியே என் வீட்டில் ஆள் இருக்குது அப்போ நீங்கள் சொல்லலாம். ஆனால் மகிழ்ச்சியை நீங்கள் வீட்டுக்குள்ளே வர வைக்க முடியும். ஆமான்னு சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள். மகிழ்ச்சியை நான் வீட்டுக்குள்ளே வர வைக்க முடியும். ரைட். இப்போ மகிழ்ச்சி எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு கேட்டால் சங்கீதம் 119 174. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ எது மனமகிழ்ச்சி? வேதம், தேவனுடைய வேத வார்த்தைகள், வேத மனமகிழ்ச்சி. இங்கே இருங்களேன், நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போ காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு சில போராட்டத்துகள் நீங்கள் இருக்கேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? டக்குன்னு பைபிள் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செஞ்சுருங்க, ஒரு ½ hour ஒதுக்கிட்டு இந்த சங்கீதம் 119 ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஏன்னா 14 நிருபத்தில் ஒரு நிருபத்தை படிச்சுங்க. படித்து முடிச்சுட்டு ஒரு ½ hour 1 hour பைபிளை மட்டும் நல்லா தருவாக படிச்சிருங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம், சங்கீதத்தில் ஒரு அதிகாரம், நீதிமொழியில் ஒரு அதிகாரம், ஏன்னா நிருபங்களில் புதிய ஏற்பாட்டில் ஏசப்பாவுடைய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் ஒரு அதிகாரம், அடுத்து 14 நிருபங்களில் ஒரு அதிகாரம். இதை ஃபுல்லாக படிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து பாருங்கள், அப்படியே சிரிப்பீங்க நீங்கள். இந்த இந்த அதாவது அந்த வார்த்தை பூரா என்ன செஞ்சிடும்? உங்களுக்குள்ளே வந்துடும், சிந்தைக்கு வந்துடும், ஆத்மாவுக்கு வந்துடும். அன்றைக்கி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சந்தோஷம் வந்துடும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சமாதானம் வந்துடும். ஆமென் சொல்லுங்கள். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சத்தியம், உண்மை, இது உண்மைங்க. அப்போ இது எப்படி போட்டிருக்குன்னா 174 என்ன சொல்லுது? கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன், உம்முடைய விடுதலை மேல் ஆவலா இருக்கிறேன், ரட்சிப்பின் மேல் ஆவலா இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. உம்முடைய வேதம் எனக்கு என்னது? மன மகிழ்ச்சி. அப்போ பைபிள் தான் நமக்கு மன மகிழ்ச்சி. பைபிளுக்குள்ளே இருக்கிற வார்த்தை தான் நமக்கு மன மகிழ்ச்சி. அப்போ இந்த வேத வசனங்களை நீங்கள் படித்தா, இந்த வேத வசனங்களை தியானம் பண்ணால், இந்த வேத வசனங்களை பேசினால், இந்த வேத வசனங்களை நினைச்சா, இந்த வேத வசனங்களை அறிக்கையிட்டால், உங்களுக்கு கேட்காமல உங்கள் உள்ளத்துக்குள்ளே, உங்கள் ஆவிக்குள்ளே, உங்கள் ஆத்துமாக்களை, உங்கள் சரீரத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சி உங்களுக்குள்ள வந்து உட்காந்துரும். இதுதான் மகிழ்ச்சி. வந்துட்டு அடுத்து என்ன வருது? மகிழ்ச்சி வந்து அடுத்து என்ன வரும்? பலன் வரும், சுகம் வரும். ஆமென் சொல்லுங்கள். அதான் மனமகிழ்ச்சி, நல்ல ஔஷதம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 37:11. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இப்போ என்ன செய்யணும்? மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு, மகிழ்ச்சி உங்களை தேடி வர்றதுக்கு பைபிளை படிக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது அரை மணி நேரமாவது பைபிளை படிக்கணும். ஓகே. அடுத்து 2வது, மகிழ்ச்சி வர்றதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நீங்களே சொல்லுங்க, என்ன செய்யணும்? சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து என்னது? மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பாங்க. மிகுந்த, அதை கொஞ்சம் இல்லை, மிகுந்த சமாதானத்தால் என்ன செய்வாங்களாம்? மகிழ்ச்சியாக, மனமகிழ்ச்சியாக என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அப்போ என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, மகிழ்ச்சிக்கு இன்னொரு காரியம் நீங்கள் செய்யணும். சாந்த குணம். எப்படி இருக்கணும்? சாந்த குணம். இப்போ சாந்த குணம் யார்கிட்ட இருக்குது அப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க பேச்சிலே சாந்த குணம் இருக்கும். நல்லா இருக்கீங்களா? ஓ, நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாந்த குணம். நல்லா இருக்கீங்களா? இருக்க பெண்ணப்ப. சாந்த குணம் கிடையாது. எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தேன். நீங்கள் இப்போ தான் வந்தீங்களா? சாந்த குணம். எப்போ வந்தீங்க? எப்போ வந்தால் வணக்கண்ண. சாந்த குணம் கிடையாது. அவங்க வாயின் வார்த்தையிலேயே அம்மா சாந்த அம்மாவா இல்லை வேற அம்மாவான்னு கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. ஏன் லேட்டு?
அவர் மூஞ்சி தூக்கி போட்டு அப்படியே உருன்னு உட்காருறது, சாந்தம் கிடையாது. அப்போனா உங்கள் வார்த்தையில் சாந்தம் வெளிப்பட வேண்டும், அன்பு வெளிப்பட வேண்டும். சாந்த குணமாக இருக்கிறவங்க பூமியை சுதந்திரிப்பார். மத்தியில் இயேசப்பா சொல்கிறாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை என்ன செய்வாங்களாம்? சுதந்திரித்து வருவார்கள். பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் இயேசப்பா சொல்லி கொடுக்குறாரு. அப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, சாந்தமாக நீங்கள் என்ன செய்யணும்? இருங்க, சாந்தமாக பேசுங்க. உங்கள் வார்த்தை அன்பான வார்த்தையாக இருக்கட்டும், உங்கள் வார்த்தை சாந்தமான வார்த்தையாக இருக்கட்டும். அப்போ சாந்த குணம் உள்ளவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னா, பூமி என்ன செய்வாராம்? சுதந்திரித்து. பூமியில் என்னது? இடம். அந்த ஒரு சில இடங்களை வாங்குறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். அடுத்து மிகுந்த சமாதானமும் மிகுந்த மகிழ்ச்சியும் உங்களுக்கு அவர் என்ன செய்வார்? கொடுப்பார். அப்போ நான் ரெண்டாவது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, மகிழ்ச்சி உங்களை தேடி வரணுமா? நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாம் சொல்லுங்க. மகிழ்ச்சி வருவதற்கு நான் வேத வசனங்களை தியானிப்பேன். மகிழ்ச்சி வருவதற்கு நான் என் வீட்டில் எல்லாரிடத்திலும் அக்கம் பக்கத்தில் நான் சாந்த குணமாய் இருப்பேன். அப்படி சாந்த குணமாய் இருக்கும்போது சொல்லுங்க, சாந்த குணமாய் இருக்கும்போது மகிழ்ச்சி என்னை தேடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 65:14 மூன்றாவது மகிழ்ச்சி வருவதற்கு மூன்றாவது காரியம் இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள். அப்ப இங்க இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது மன மகிழ்ச்சியால் என்ன செய்வாங்க? கெம்பீரிப்பார்கள். அப்ப இங்க இருங்க, கவனிங்க. நான் எப்போ ஊழியத்துக்கு வந்தேனோ அப்போ எனக்கு உண்டான எல்லா போராட்டமும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. நீங்கள் வேலை செய்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த மன மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சு பாருங்கள். ஊழியம் என்றால் என்ன? இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்கிறது. ஒருவன் என்னை பற்றி மனிதனிடத்தில் அறிக்கையிட்டால் நான் பிதாட்ட அறிக்கை பண்ணுவேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்புறம் என்ன செய்யணும்? நீங்கள் ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள மகிழ்ச்சி வந்துடும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. மகிழ்ச்சி. இப்போ எனக்கு நான் இருக்கேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், எப்படி நான் மகிழ்ச்சியோடு இருக்க முடியுது அப்படின்னு கேட்டால், காலைல எந்திரிச்சிலேருந்து அடையிற வரைக்கும் என்ன தலைவலின்னு ஃபோன் வரும், வீட்டுக்காரன் ஓடி போயிட்டான்னு போன வரும், வீட்டுக்காரன் அடிச்சிட்டான்னு போன வரும், வீட்டுக்காரன் குடிக்கிறான்னு போன வரும், வீட்டுக்காரன் நொறுக்கிறான்னு போன வரும். ஏன்னா ஏகப்பட்ட கடலில் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை தான் ஃபோன் கால் வரும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இது எல்லாம் கேட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கும். ஆனால் இதை மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான வழி என்னன்னு கேட்டேன்னா, வேத வசனம் தான். வேத வசனங்களை பேசணும், வேத வசனங்களை தியானிக்கணும். அப்போங்கும்போது இந்த பிரச்சனைகளெல்லாம் என்ன செய்யும்? வெளியேறும். அதுதான் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். வேத வசனங்களை அசைப்பட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் மகிழ்ச்சி உங்களை தேடி வரும். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? சாந்த குணமாக இருந்தீங்கன்னா மகிழ்ச்சி தேடி வருது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஊழியம் பண்ணும்போது என்ன வருது? மகிழ்ச்சி. கர்த்தருக்காக ஏதாவது ஊழியம் செய்யுங்க, ஏதாவது ஊழியம் செய்யுங்க. இப்போ நீங்கள் நினச்சா வாரத்துக்கு ஒரு நபரை நீங்கள் என்ன செய்ய முடியும்? கூட்டிகிட்டு வர முடியும். ஒரு நபரை செலக்ட் பண்ணி இயேசுவை பற்றி சொல்லி நீங்கள் பழகிற ஆள் கோடீஸ்வரனா இருக்காது, நீங்கள் பழகிற ஆள் ஒரு செழிப்பாக இருக்காது, நீங்கள் பழகிற ஆள் ஒரு மிடில் ஃபேமிலியாக இருக்கும், ஒரு கஷ்டத்தில் நெருக்கத்தில் இருக்கிற ஆள் தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லி, இயேசு செய்த அற்புதங்களை சொல்லி, இயேசு செய்த அதிசயங்களை சொல்லி, உங்களுக்கு விடுதலை வேணுமா, உங்களுக்கு சுகம் வேணுமா, உங்களுக்கு போராட்டத்தில் நிம்மதி வேணுமா, இயேசுக்கிட்ட வாங்க, என் கூட வாங்க, இயேசப்பா உங்களுக்கு நிம்மதியை தருவார். நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஆராதனை முடிஞ்சு போகும்போது ஒரு நிம்மதியை பார்த்துட்டு போவீங்கன்னு சொல்லி ஒரு 4 வார்த்தை இயேசுவை பற்றி சொல்லி நீங்கள் கூட்டி வந்தீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஊழியம் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு ஆளே வந்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்கள் கூட ஒரு ஆள் வந்தா, ஏன்னா அவனவனுக்கு தக்க கிரியை அவனோடு கூட என்ன செய்யுது? பரலோகத்துக்கு வருகிறது. அப்போ ஊழியம் செய்தால் உங்களுக்கு சந்தோஷம் வருது. நீங்கள் வேணால் பாருங்கள், இப்போ எத்தனை பேர் நீங்கள் இந்த ட்ராஷ் கொடுக்குற ஊழியத்துக்கு, இந்த எல்லா ஊழியத்துக்கு நீங்கள் போகிறீங்க, கொஞ்சம் டெஸ்ட்டு உங்களே நீங்கள் டெஸ்ட்டு பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில பேர் ஊழியத்துக்கு போனீங்க, ஆனால் போயிட்டு வந்து வீட்டில் உட்காந்து பாருங்களேன், ஒரு மனதில் ஒரு நிம்மதி இருக்கும். உங்கள் இதயத்தை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். வேறு எங்கேயாவது ஊரை சுற்றிட்டு வந்துட்டு ஒரு ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிட்டு வந்து உட்காந்து பாருங்கள், நிம்மதி இருக்காது. ஆனால் இயேசுக்காக ஊழியம் பண்ணிவிட்டு
இயேசுக்காக போய் அலைஞ்சிட்டு வந்து உட்காந்திங்கன்னா வீட்டில் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க முடியும், வீட்டில் ஒரு நிம்மதியை பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு உங்கள் ஆத்மாவுக்கு நிம்மதி கிடைக்கிறது. அப்போ அந்த ஆத்மா நிம்மதி எங்கேருந்து வருதுன்னு கேட்டால், இயேசுக்கு ஊழியம் செய்யும்போது ஒரு மகிழ்ச்சி வந்து விடுகிறது, இயேசுக்கு ஊழியம் செய்யும்போது நிம்மதி வந்து விடுகிறது. இயேசுவின் அன்பை பிறருக்கு சொல்லும்போது, இயேசுவின் அற்புதங்களை பிறருக்கு சொல்லும்போது உங்கள் உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சி, உங்கள் உள்ளத்துக்குள்ள சந்தோஷம், உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் வந்து விடுகிறது இயேசுவின் ஊழியத்தை செய்யும்போது. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யும்போது ஒருவன் சந்தோஷமாக இருக்கிற அந்த வசனம் ஏசாயால தான் சொல்லப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அது மாத்திரமில்ல, 1 தெசலோனிக்கேயர் 5:16 கர்த்தருக்குள் எப்பொழுது என்ன செய்யுங்க, சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 17:22 மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். அல்லேலூயா. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். பார்த்தீங்களா? முறிந்த ஆவின்னு என்ன தெரியுமா? கவலைப்படுகிற ஆவி முறிந்த ஆவி, வேதனைப்படுகிற ஆவி முறிந்த ஆவி, பிரச்சனைகளை பேசுகிற ஆவி முறிந்த ஆவி. அப்போ இந்த முறிந்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் உடம்புல ஒரு குறை உண்டாகுது, உங்களுக்கே தெரியாமல். உங்கள் உடம்புல எலும்பு என்ன செய்யுது? தேய்மானம் ஆகுது. உங்கள் எலும்பு தேய்மானம் ஆகிறதுக்கு நீங்களே காரணம் ஆகிடாதீங்க. வசனம் சொல்லுது, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அப்படின்னா நீ மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது உனக்கு சுகம் வருது. ஓகே, அப்படி தானே போட்டிருக்கு. திருப்பி அந்த வசனத்தை படிங்க. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். அப்போ இங்கே இருங்க, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஔஷதம் மீனிங் சுகம். அப்போ நீ மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது உனக்குள்ள சுகம் வருது. ஆனால் முறிஞ்சு போன ஆவியாக இருக்கும்போது எலும்பு என்ன செய்யுது? உலர பண்ணுகிறது. உனக்குள்ள இருக்கிற உற்சாகமான உறுப்புகள், உற்சாகமான எலும்புகள், திறக்காடத்தமான எலும்புகள் அது உலர்ந்து போகிறது. அப்போ தலை, மண்டோடு, கையெலும்பு, கால் எலும்பு அப்படி சோர்வாகுது. எப்போ சோர்வாகுது? எப்போ நீ முறிந்த ஆவிக்கு இடம் கொடுக்குறாயோ, எப்போ முறிந்த ஆவியோடு இருக்கிறாயோ, அப்போது உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் அது உலர்ந்து போகிறது. கேட்டால் பலவீனம். அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம், ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், பலவிதமான செலவுகள் வரும். ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, டெய்லி சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. வீட்டில், குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கோ இல்லையோ, சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லையோ, சந்தோஷமாக இருந்து பாருங்கள். அதில் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே ஒரு ஜீவ நீரூற்று வருகிற மாதிரி உங்கள் உடம்புல ஆட்டோமேட்டிக்காக ஒரு பலன் வந்துடும். பார்த்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக பலன் வந்துடும். யார் பலவீனமாக இருக்காங்களோ அந்த பலவீனம் உள்ள ஆளை வந்து நீங்கள் அடிக்கடி சிரிக்க வைங்க. என்னப்பா போச்சு இது, சாப்பிட்றியாடா? ஊன்னா அந்த பிள்ளை ஆன்றோம். என்னப்பாப்பா இன்றைக்கி இவ்வளோ ப்ரெஸ்ஸாக இருக்க, இந்த ட்ரெஸ் உனக்கு பொருத்தமாக இருக்கடா கண்ணு, நல்லா இருக்குடா, இதெல்லாம் அழகாக இருக்கல. அவருக்கு சிரிச்சுக்கிட்டு பேசி பிள்ளைகிட்ட, அப்படியாம்மா அப்படிங்க அந்த பிள்ளை, இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு நல்லா இருக்குடா. ஏன் அந்த நல்லா இருக்குடான்னு சொல்லலை, கொஞ்சம் சிரிச்சிட்டு சொன்னேன். என்ன அப்படி சொல்ல மாட்டேன், பெத்த தாய் அப்படி சொல்லாது பிள்ளையை பார்த்து. இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு நல்ல பொருத்தமாக இருக்குடா, நான் எடுக்கும்போது நினச்சேன், ஆனால் நல்லா இருக்குது, பரவாயில்ல, சரியா? சே சூப்பராக இருக்குது தங்கம், என் செல்ல கிளிடா, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னா. அப்படியாம்மா அப்படின்னு அதுவும் சிரிக்கும். அப்படின்னாங்க ஒரு டானிக் உள்ளே விழுங்க அந்த பிள்ளைக்கு, ஒரு டானிக்கு. அப்போ அந்த பிள்ளை சுகத்துக்கு நீ ஒரு காரணம் ஆயிடுற, மகிழ்ச்சியை கொடுக்குற. புரியுதா புரியலையா? சுகத்துக்கு அஸ்திவாரம் மகிழ்ச்சி, தெரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா. அதனால் மகிழ்ச்சியோட வீட்டில் என்ன செய்யுங்க, பேசுங்க. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, ஏசாயா 58:14. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. யார் சொல்றா? யார் சொல்ற? அம்மா, இந்த வசனத்துக்கு நிகர் வேறு எந்த வசனம் கிடையாதும்மா. நான் என்ன சொல்கிறேன் கேட்டீங்கன்னா, நான் பூமியில் இருக்கிறதுல எவ்வளோ உயரமாக இருக்கோ அந்த மாதிரி உன்னை நான் என்ன செய்ய போகிறேன், உயர்த்த போகிறேன். இந்த வசனத்தை அப்படியே முத்துமிடணும் போல இருக்குது பார்க்கும்போது. திருப்பி வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பூமியில் உயர்ந்த இடத்துல உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, அப்புறம் உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். பார்த்தீங்களா? தகப்பனுடைய யாக்கோப்புடைய ஆசீர்வாதத்தால் அந்த யாக்கோப்பு எப்படி சுதந்திரிச்சாரோ அதே போல் அந்த யாக்கோப்பின் ஆசீர்வாதத்தை உனக்கு என்ன செய்வேன், போஷிப்பேன். இது நம்மளுக்கு ஒரு பலனை கொடுக்கக்கூடிய வார்த்தை. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிறாரு, நீ மகிழ்ச்சியாக இரு மகளே, நீ மகிழ்ச்சியாக இரு மகளே, உன்னை உயர்ந்ததில் வைக்க போகிறேன். மாத்திரமில்ல, யாக்கோப்புக்கு நான் என்னென்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தனோ, யாக்கோப்பு எப்படி உயர்த்தணும், அதே போல் உன்னையும் உன் குடும்பத்தை என்ன செய்ய போகிறேன், உயர்த்த போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள்.
அல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? அப்போ மகிழ்ச்சியில் என்ன அடங்கியிருக்கு தெரியுமா? மகிழ்ச்சியில் மெயின் சுகம் அடங்கியிருக்கு, நிம்மதி அடங்கியிருக்கு. அப்போ ஆசீர்வாதம் அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. அதனால் மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் என்ன செய்ய கற்றுக்கொள்ளுங்க. இது கர்த்தர் சொல்லி கொடுக்குறார். ஆமாம், நான் இருக்கிற நிலைமையில் எங்கிட்ட சிரிக்கிறது, சிரிக்கிற மாதிரியா வச்சுருக்கேன் அப்படிலாம் பேசாதீங்க. அவன் எப்படி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, எப்படி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நீ கர்த்தருக்குள்ளே சிரிச்சிரு. டக்குன்னு உம்முன்னு உட்காந்துருப்பான் வீட்டுக்காரன். என்னங்க ஏங்க, நீங்கள் சிரிக்கிறத காட்டிலும் இந்த உம்முன்னு இருக்கும்போது உங்கள் முகம் எவ்வளோ இதாக இருக்குது தெரியுமா? சிரிச்சிருப்பான். அவன் நொந்து அந்த போய் உட்காந்துருப்பான், இங்கே உருன்னு உட்காந்துருப்பான். நீ போய் ஏங்க நீங்கள் சிரிக்காமல் இருந்தாலும் இந்த உம்முன்னு இருக்கீங்க தெரியுமா, இந்த உம்முன்னில் உங்கள் முகம் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அப்படின்னா என்னதுன்றுவேன். அப்போ சிரிச்சிருவேன். இப்படி ஏதாவது ஒரு பிட்டை போட்டு அவனை சிரிக்க வச்சிடணும், ஏதாவது ஒரு காலை சொல்லி சிரிக்க வச்சுக்கணும். அதுதான் ஒரு மன மகிழ்ச்சி. ஒரு ஆள் சிரிக்கலே, ஒரு ஆள் சிரிக்க வைக்கணும், மனமகிழ்ச்சி அடைச்சன இருக்க வைக்கணும். எகவா ஈரே இருக்கிறாரு, எல்லாம் பார்த்துக்கொள்வார், சும்மா மூஞ்சி தொங்க போட்டு உட்காராத, அப்படி பேசி பழக. அதாவது மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்ன நீங்கள் என்ன செய்யணும், ஒருவரை என்ன செய்யக்கூடாது, ஒருவருக்கு கோபம் வரவிடாமல் பொறாமப்படவிடாமல் இருந்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சிக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள என்ன செஞ்சிடும், கடந்து வந்துடும். ஆமென், அல்லேலூயா. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, மகிழ்ச்சிக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வேத வசனங்களை படிக்கணும், ரெண்டாவது சாந்த குணம், மூணாவது சுகத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு என்ன செய்யணும், மகிழ்ச்சியை என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது மகிழ்ச்சியாக இருக்கும்போது யார் மேலேயும் பொறாமப்படக்கூடாது, சரிங்களா? மகிழ்ச்சியாக இருக்கும்போது யாரையும் குறை சொல்லக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கும்போது யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது. ஏன்னா மகிழ்ச்சியும் இதுவும் சேர்ந்து கலந்தால் சரி கலப்படம் ஆகிடும், நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது எதையும் கலந்து விடக்கூடாது. அடுத்த மனுஷன் பிரச்சனை, அடுத்த ஆளை பற்றி பேசவே கூடாது. அல்லேலூயா. உங்கள் பக்கத்து வீட்டுக்கார ஒரு ஆள் தப்பு பண்ணுறாருன்னா அவர் நல்லது கெட்டது அவருக்கு தெரியாமல் இருக்க போது நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதை நம்ம பிரபலியப்படுத்தக்கூடாது, நம்ம என்ன செய்யக்கூடாது, பிரபலியப்படுத்தக்கூடாது. கர்த்தருக்குள்ளே நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருங்க. நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது வேறு எந்த ஒரு விஷயத்தை உள்ளே கோர்க்கக்கூடாது. வேறு எந்த ஒரு துக்கமான காரியத்தையோ வேதனையான காரியத்தையோ உள்ளே கோர்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. உங்கள் உள்ளே பியூராக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருங்க. அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இறங்குவதை நீங்கள் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.